என்னம்மா சபரி வீட்டில் இல்லையா? இல்லைண்ணா, அவர் இப்போதான் வெளியில் போனார். நான் வந்தது கால் பண்ண சொல்கிறேண்ணா. என்னம்மா காசு வாங்கிட்டு ஃபோனே எடுக்க மாட்டான்? குழந்தைக்கு வேறு ரொம்ப உடம்பு இல்லைம்மா. சரிம்மா வந்தால் மட்டும் சொல்லுங்கள். அண்ணா இங்கே கொஞ்ச நேரம் நிற்கிறீங்களா? ஏம்மா? நான் சொல்கிறேன், நான் இங்கே நில்லுங்க. சரி அண்ணா, நான் வந்தது கால் பண்ண சொல்கிறேண்ணா. போயிட்டானா? கரெக்டா வெளில கிளம்புற நேரம் பார்த்து நந்தி மாதிரி குறுக்க வந்து காசு வேணும் அது வேணும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் பாரு. சரி கிளம்பு, படத்துக்கு போலாம். ஏங்க அந்த அண்ணா பாவம் தானே, உங்க ஃப்ரெண்டு தானே, வாங்கின காசு கொடுத்தாதான் என்ன? ஏய் நான் என்ன காசு வச்சுட்டா இல்ல சொல்றேன், இருக்கப்ப கொடுக்க போறேன். போய் சொல்லாதீங்க. இப்போ ரீசெண்டா எவ்வளவு செலவு பண்ணீங்க? உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, உங்ககிட்ட பணம் இல்லைன்னு. இப்பதாங்க தருவீங்க. ஏய் அவன் கிட்ட காசு வாங்கினது நானு, அதை கொடுக்கணுமா வேணாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அதை வாங்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஓ இப்படியா? நவீனண்ணா, சாரிங்க, மனசு கேட்கல அதான். ஏ சபரி, உனக்கு அதை நான் எதிர்பார்க்கலடா. ஏன்டா அப்படி பண்ற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த அண்ணாக்கிட்ட எப்படி ஹெல்ப் கேட்டீங்கன்னு. மச்சான் என்னடா ஒரு மாதிரி இருக்க? மச்சான் ஒரு 4 லட்சம் ரூபாய் கிடைக்குமாடா? 4 லட்சமா? ஆமாண்டா, வீடு பத்திரத்தை அடகு வச்சு பிசினஸ்க்காக கடன் வாங்கியிருந்தேன்டா. இப்போ பிசினஸ் லாஸ் ஆகிடுச்சு. இன்னும் 2 நாள்ல காசு கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு தெரியலடா. அப்புறம் நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாரும் நடு ரோட்ல தானே நிக்கணும். இப்பெல்லாம் நடக்காது, பார்த்துக்கலாம் விடு. நான் இருக்கேனே, நான் பணம் ரெடி பண்ணுறேன்டா. உன்னால இப்போ 4 லட்சம் ரூபாய் ரெடி பண்ண முடியும். மச்சான் அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? நீ போ, காசோட நாளைக்கு நான் வரேன், பார்த்துக்கலாம். மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. இப்போ மச்சான் நான் பார்த்துக்கிறேன். அந்த காசு எப்படி வந்ததுன்னு தெரியுமாடா உனக்கு? என் குழந்தையோட காதுல கழுத்துல உள்ளதை அடகு வச்சு கொடுத்தேன்டா. அவர் கஷ்டத்துல வந்து பணம் கேட்டுட்டு இருக்காரு, ஆனா நீங்க இங்க ஜாலியா படத்துக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்காங்க, அது உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற? நீ ஃபோன் எடுத்தாதான் உனக்கு என்னன்னு தெரியும். என்ன ஃபோன் எடுக்க மாட்டேடா? டேய் நிஜமா இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுடா. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா, என் மன்னிச்சிடா. தெரியாம பண்ணிட்டு மட்டும் சொல்லாரா சபரி? உன் ஃப்ரெண்டு தானே, என்ன பண்ணிடுவான்? இழிச்ச வாங்கி வந்த நினப்பில் உனக்கு நான் எவ்வளோ நம்பினேன், இப்படி ஏமாத்திட்டல. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்டா நீங்க தோத்துட்டீங்க. ஆபத்து காலத்துல யார் நமக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க நம்ம மறக்கவே கூடாது. அப்படி மறந்துட்டோம்னா நம்மள மனுஷங்களே கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, புடிங்கண்ணா. உங்க பணம் தானே, புடிங்க. இந்த பணத்தை வச்சு குழந்தை ட்ரீட்மெண்ட்டை பாருங்கண்ணா, உங்க நல்ல மனசுக்கு நல்லதா நடக்கும். சபரி, நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துடா. உங்களுக்குலாம் நாங்கள் தேவை முடிவு வரையும் வேணும், அதுக்கப்புறம் தேவையில்ல. மனுஷனா கூட மதிக்க மாட்டீங்க. உங்களை நம்பி தானடா காசு தரோம், நீங்கள் எங்களை நல்லா பயன்படுத்திக்கிறீங்களே. ஆனால் ஒரு விஷயம்டா, தெரியாத ஆட்கள் கூட நம்பிடலாம். நான் உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸை சொந்தக்காரனையும் என்னைக்கும்